பஞ்சாபில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்று விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை மற்றும் மத்திய அரசின் துணை ராணுவத்தை கண்டித்து திருப்பூரில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். என்ன நடந்தது, விவரங்கள்? காயத்ரி, அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து 7வது கட்ட பேச்சுவார்த்தை பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகர் சண்டிகரில் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த விவசாய சங்க தலைவர்களை பஞ்சாப் மாநில அரசும் மத்திய அரசின் துணை ராணுவமும் கைது செய்தது. இதனை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்தனர். அதன்படி இன்று காலை ஏராளமான விவசாயிகள் வந்த நிலையில் ரயில் நிலையத்தின் முன்பு அதிகபட்ச போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே பொதுமக்களாக உள்ளே சென்ற விவசாயிகள் பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் வந்து நின்றவுடன் அங்கிருந்த பொதுமக்களுடன் இருந்த விவசாய சங்கத்தினர் உடனடியாக தண்டவாளத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தொடர்ந்து தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. பாலாஜி பாஸ்கர், விவரங்களை வழங்கியமைக்காக